நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஜே மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அட்வான்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்? ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி just we can recall about the trigonometric functions. Trigonometric functionல especially for principal values or in general solutions, right? So sin x ஓட principal value எடுத்தோன்னா என்ன இருக்கும்? minus pi by 2 to pi by 2 of closed interval. Similarly cos x ஓட principal values, I mean x ஓட principal value னா closed interval of 0 to pi குள்ள இருக்கும். அது tan x ஓட principal value என்ன அப்படின்னு பார்க்கும்போது open interval of minus pi by 2 to pi by 2 குள்ள இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அதோட பிரின்சிபல் வேல்யூஸ் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ரைட்? ஸோ ஒன்ஸ் அகைன் sin x ஓட பிரின்சிபல் வேல்யூன்றது minus pi by 2 to pi by 2 of closed interval. cos x ஓட பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது closed interval of 0 to pi and tan x ஓட பிரின்சிபல் வேல்யூ பார்க்கும்போது open interval of minus pi by 2 to pi by 2 இருக்கு. நெக்ஸ்ட் இப்போது இன்வெர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டுங்களா? வென் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கணும், சிமிலர்லி ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும். இது கம்பைண்டாக இருந்ததுன்னா வாட் இஸ் த நேம் ஃபார் தட் ஒன்? பைசெக்டிவ் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் இஸ் எ பைசெக்டிவ் ஃபங்க்ஷன்னா டெஃபினெட்லி தட் ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் எ இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ். ரைட்? ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? அது பைசெக்டிவ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். An inverse function is always a bijective function. Right? இப்போ இந்த இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா just we recall some of the points to discuss. Right? So first column shows that sin inverse of function ஓட details. Second column அன்றது cos inverse of x. Third column அன்றது tan inverse. And next column is cosecant inverse, secant inverse and cot inverse. So sin xல படித்த மாதிரி நமக்கு டொமைனும் ரேஞ்சுன்றது இருக்கும். sin xோட டொமைன் என்ன? நமக்கு ஜென்ரலாக வந்து ரியல் நம்பர்ஸ். ரைட்? அது பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது minus pi by 2 to pi by 2 தான். அதே நம்ம சிமிலர்லி ஃபார் காசு tan எல்லாமே இருக்கும். now coming to இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வந்து sin inverse of x ஓட டொமைன் என்ன? closed interval of -1 to 1. அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் closed interval of minus pi by 2 to pi by 2. இதே நம்ம பிரின்சிபல் வேல்யூஸில் பார்க்கும்போது ரிவர்ஸில் இருக்கும். ரைட்டா? sin xோட டொமைன் இதாகும், அதோட ரேஞ்ச் இது வரும். பிரின்சிபல் வேல்யூஸ் பேஸ் பண்ணிட்டு sin xோட டொமைன்ன்றது minus pi by 2 to pi by 2 closed interval, ரேஞ்சுன்றது -1 to 1. இதில் அப்படியே நமக்கு வந்து ரிவர்ஸில் வரும் அப்படின்றது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். Similarly, sin inverse and it is not a periodic function, அது odd function, strictly increasing function, 1 to 1 function. இது எல்லாமே ஞாபகம் இருந்தால் இந்த பார்ட்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நமக்கு கால்குலஸில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? அண்ட் தென் இன்வெர்ஸ் cosine function, that means cos inverse of x. cos inverse of x அதோட டொமைன் என்ன? -1 to 1. ரேஞ்சுன்றது 0 to pi. ரிமைனிங் என்ன? அது பீரியாடிக் ஃபங்க்ஷன் கிடையாது, நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன்ன்றது. நெக்ஸ்ட் tan inverse of x. tan inverse of x ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன? நமக்கு ரியல் நம்பர், ஆல் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்சுன்றது ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் minus pi by 2 to pi by 2. அது பீரியாடிக் ஃபங்க்ஷன் கிடையாது. எந்த இன்வெர்ஸ் ட்ரைகனாமெட்ரிக்கல் ரேஷியோஸ்ன்றது பீரியாடிக் ஃபங்க்ஷன் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ட்ரைகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் 1 to 1. நெக்ஸ்ட் கொசிகண்ட் இன்வெர்ஸ் பார்ப்போம். கொசிகண்ட் இன்வெர்ஸோட டொமைன் என்ன? -infinity to -1, 1 to infinity. வாட் இஸ் த டொமைன் ஆஃப் cosecant inverse of x என்ன? -infinity to -1, -1 to infinity. -1 இருக்குது, 1 இருக்குது. அப்போது அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா closed interval of minus pi by 2 to pi by 2 except 0. See here, closed interval of minus pi by 2 to pi by 2 except 0 தான் cosecant inverse x ஓட range. Similarly, secant inverse x ஓட டொமைன் எடுத்தோன்னா இதோட டொமைனும் சேம், ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ secant inverse of x ஓட ரேஞ்ச் என்ன வரும்? closed interval of 0 to pi except pi by 2. Right? See, secant inverse of x ஓட range என்றது closed interval of 0 to pi except pi by 2. Next, cot inverse of function, அதோட domain என்ன? all real numbers. And then what about the range என்ன? open interval of 0 to pi. ரைட்டுங்களா?
ஸோ இதில் வந்து எதெல்லாம் பீரியாடிக் ஃபங்க்ஷனோ எதுவுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸு, டான் இன்வர்ஸு, கொசிகண்ட் இன்வர்ஸ் மட்டும்தான் ஆட் ஃபங்க்ஷன். ரிமைனிங் எல்லாமே வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது இன்க்ரீஸிங்கு, டிக்ரீஸிங்கு, இன்க்ரீஸிங்கு, இந்த ரெண்டு என்ன நமக்கு டிபெண்டிங் அப்பான் த டொமைன். ஐ மீன் சர்டன் இன்டர்வெல்லில் இன்க்ரீஸிங்கில் இருக்கும், சர்டன் இன்டர்வெல்லில் டிக்ரீஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்றது. ரைட், இது நமக்கு வந்து சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் விச் இன்வால்வ்ட் இன் த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். டேபிள் வைஸ் முக்கியமாக என்ன, அது டொமைன், ஒவ்வொரு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் இது இல்லாமல் சம் ஆஃப் த மோர் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். இப்போது அந்த பாயிண்ட்ஸுக்கு போகும்போது வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா ஜஸ்ட் வில் ரீகால் இட். ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் cos inverse of x is equal to pi/2. Similarly, tan inverse of x plus cot inverse of x is equal to இதுவும் pi/2 and then secant inverse of x plus cosecant inverse of x which is also pi/2. இது ஒரு பாயிண்ட், ரைட்? sin inverse of x plus cos inverse of x equal to pi/2, cosecant inverse of x plus secant inverse of x equal to pi/2, tan inverse of x plus cot inverse of x is equal to pi/2. இது ஒன்று. இது இல்லாமல் still what else we have, right? Sin inverse of 1/x equal to what we can apply, cosecant inverse of x, right? Similarly, cos inverse of 1/x which is equal to what, secant inverse of x. அதே வந்து secant inverse of 1/x னா cos inverse of x we can apply. And then tan inverse of 1/x which is equivalent to cot inverse of x. Similarly, cot inverse of 1/x என்றது tan inverse of x apply பண்ணிக்கலாம். Next, what else we have? இது இல்லாம வேற என்னென்ன இருக்குன்னா, let us see. Sin inverse of -x is equivalent to minus sin inverse of x. Similarly, cosecant inverse of -x is equivalent to minus cosecant inverse of x, and tan inverse of -x is equal to minus tan inverse of x. இதுதான் லாஸ்ட் டேபிளில் என்ன, சைன் இன்வர்ஸு, கொசிகண்ட் இன்வர்ஸு, tan இன்வர்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். remaining ratios என்ன, neither even nor odd function. That means cos inverse of -x is equal to pi minus cos inverse of x, and then secant inverse of -x is equal to pi minus secant inverse of x. Cot inverse of -x is equivalent to pi minus cot inverse of x. ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னும் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குன்னா, தட்ஸ் டிபெண்டிங் அப்பான் sin inverse of x plus sin inverse of y is equivalent to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. ரைட்டுங்களா? சேம் இங்கே மைனஸ் இருக்குதுன்னா இங்கேயும் மைனஸ் ஆகிடுது. Right, sin inverse of x plus sin inverse of y equivalent to sin inverse of x minus root of 1 minus y square plus y into root of 1 minus x square. அதே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் you can consider. Similarly, cos inverse of x plus cos inverse of y, cos inverse of x plus cos inverse of y equivalent to cos inverse of xy minus root of 1 minus x square into root of 1 minus y square. அதே நமக்கு வந்து மைனஸ் இருந்ததுன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் ஆகும். ரைட், cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of xy minus root of 1 minus x square into 1 minus y square. Next, tan inverse of x plus tan inverse of y is equivalent to tan inverse of x plus y divisible by 1 minus xy
இப்போ என்ன கண்டிஷனு 1 minus xy is greater than 0. 1 minus xy is greater than 0 என்ன xy is less than 1. Next, tan inverse of x minus tan inverse of y is equivalent to tan inverse of x minus y divisible by 1 plus xy. So, the inverse trigonometric problem solve பண்ணும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ்ன்றது இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இன் டெர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல we can define, secant we can define, tan we can define, cosecant we can define, cot, tan, everything we can define under them. Right? So, generally we are using the formulas in the inverse trigonometric chapter is this one. So, next moving into doing the problems which are asked in the past year's examination. Right? Remember, first part is what enna veno in the points la vandu, right? Each and every inverse trigonometric function oda domain ஞாபகம் இருக்கணும் and then அதோட range. So, இந்த டாப்பிக்கில் இதே வந்து கால்குலஸில் பார்ட்டில் இது யூஸ் பண்ணோன்னா அது பீரியாடிக்காக கிடையாதா, ஆட் ஃபங்க்ஷனாக கிடையாதா, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கா ஆர் டிக்ரீஸிங்கா ஆர் 1-to-1 ஃபங்க்ஷன் ஆனது கால்குலஸ் பார்ட்டில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ரைட்? தென் அது இல்லாமல் வேறு என்ன இந்த பாயிண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும்போது நமக்கு என்ன வரும், π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் we can use. Similarly for sin inverse of 1 by x என்ன cosecant inverse of x. Similarly for cosecant inverse of 1 by x என்றது என்ன sin inverse of x ஆகும். And then மைனஸில் sin inverse of இந்த 3 இதுக்கு மட்டும் ஆட் ஃபங்க்ஷன், ரிமைனிங் இந்த 3 என்றது நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். அது ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது. ரீசன் என்ன, பை என்றது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ரைட்? அது இல்லாமல் sin inverse of x plus sin inverse of y என்ன ஃபார்முலா, cos inverse of x plus cos inverse of y, and then tan inverse of x plus tan inverse of y, and finally tan inverse of x minus tan inverse of y என்றது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நமக்கு கொஞ்சம் மெமரியில் இருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.